நவம்பர் 14 2025 நாடே ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகாருடைய சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணி ராகுல் காந்திய வந்து ஒரு ஃபேஸா வச்சு இருந்த இந்திய கூட்டணி என்ன பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு தோல்விய வந்து சந்திச்சிருக்கு. Congress once again struggled to make an impact in Bihar, ending with a single-digit tally. The trend mirrors 2020 when the party contested 70 seats but managed only 19, weakening the Mahagathbandhan's chances. Despite Rahul Gandhi's Voter Adhikar Yatra, allegations of vote chori and objections to the special intensive revision drive, the party failed to resonate with voters. இது இவங்க கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவுடைய பையனான தேஜஸ்வி யாதவ். இவரும் அந்த கூட்டணியில் இருக்கார். ஆர்டிஜே பார்ட்டியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய 2 வாரிசுகள் சேர்ந்தும் இந்த எலெக்ஷனில் அவங்களால ஒரு வெற்றியை பெறவே முடியல. அப்போ இந்தியாவில் உண்மையிலே இந்த வாரிசு அரசியல் வந்து வீழ்ச்சியை சந்திச்சுட்டே இருக்கா? இந்த நெப்போட்டிசம் இந்த சமுதாயத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.